பஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கிரியேட்டிவ் செக்ஷனில் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் இஸ் அ ஒன் ஃபங்க்ஷன். பட் நம்ம ஒன் ஆன் டூ ரெண்டுமே வந்து இங்கே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இ பவர் எக்ஸ் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா இ பவர் எக்ஸ் த கிராஃப் ஆஃப் இ பவர் எக்ஸ் இஸ் இன்க்ரீஸிங் டைப். ஓகேங்களா, ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் டைப்பாக இருக்கும்போது நம்ம ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் யூஸ் பண்ணி நம்மளால் ஒன் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியும். அப்போது ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணும்போது நம்பர் ஆஃப் இன்டர்செக்ஷன் பிட்வீன் த ஹரிசாண்டல் லைன் அண்ட் கர்வ் மோர் தென் 1 பாயிண்ட்டாக இருக்குன்னா இட் இஸ் நாட் அ ஒன். இப்போ சிங்கிள் இன்டர்செக்ஷன் இருக்கும்போது நமக்கு ஒன். அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ஒன் ஃபங்க்ஷன்ஸ் வரும். பட் இது ஆன் டூ இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஒய்? பிகாஸ் இதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஸோ ரேஞ்ச் செட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0 to infinity. பட் கோடொமைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரியல் நம்பர்ஸ். ஸோ கோடொமைனும் ரேஞ்ச் செட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இது நாட் ஆன் டூ. ஓகேவா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு த கொஷின் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஏன்னா இது வந்து நமக்கு ஒன் வரும். பட் இருந்தாலும் நம்ம வந்து ரிமைனிங் ஃபங்க்ஷன்ஸையும் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபங்க்ஷன் இ டு தி பவர் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இ டு தி பவர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னும்போது இந்த இடத்துல கிளியர்லி நீங்கள் எஃப் ஆஃப் -1 and f of +1 both will be related with the same number. அப்போ e to the power -1 ஸ்கொயர்னாலும் e power 1 தான், e to the power +1 ஸ்கொயர்னாலும் e power 1 தான். ஸோ clearly it is many to one. ஸோ சேம் ரீசன் e power x ஓட அவுட்புட் எல்லாமே நமக்கு எப்படி இருக்குன்னா பாசிட்டிவ் அவுட்புட் தான். அப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் செட் அப்படின்றது நமக்கு 0 to infinity தான். ஸோ which is not equal to our codomain. ஸோ not on to. ஓகே, நெக்ஸ்ட் தேர்டு sin x and cos x, தேர்ட் அண்ட் ஃபோர்த்து. ஸோ sin x and cos xோட கிராஃப் வச்சு நம்ம ஈஸியாக வந்து கெஸ் பண்ணிடலாம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு த ரியல் நம்பர் இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாட் அ ஒன். ஏன்னா sin 0, sin π, 2π எல்லாமே ரிலேட்டட் வித் 0. ஸோ இட் இஸ் அ நாட் ஒன் மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். ஸோ அதேமாதிரி இதோட மேக்ஸிமம் இன்புட் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா -1 to +1. இப்போ ரேஞ்ச் செட் அப்படின்றது -1 to +1, but which is not equal to our codomain value. அப்போ நாட் ஆன் டூ. ஸோ இதே ரீசன் தான் வந்து நம்மளுக்கு காஸ் ஃபங்க்ஷனுக்கும். ஸோ சின்ன சேஞ்சஸ் தான் இருக்க போகுது கிராஃபில். பட் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சேம் மீனிங் தான், மெனி டு ஒன். அதே மாதிரி மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ -1 to +1. ஸோ இதோட கோடொமைன் நாட் ஈக்குவல் டு ரேஞ்ச் செட். ஸோ இட் இஸ் நாட் அ ஆன் டூ. அப்போ இந்த கேஸில் நம்மளோட எந்த ஃபங்க்ஷனுமே வந்து ஆன் டூ ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. அப்போ ஒன்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ஷன் ஏ மட்டும்தான் நமக்கு ஒன்ல இருந்திருக்கு. ஓகேவா? ரைட்டு. இந்த செகண்ட் கொஷின் நம்பர் 5 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதில் வந்து நமக்கு என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ ஃபங்க்ஷன். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸ் ரெப்ரசன்ஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ ஃபங்க்ஷன். அப்போ இந்த ஃபங்க்ஷன் டேரெக்டாக டீல் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ரீடிஃபைன் ஃபார்மேட்டை நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸிலிருந்து ஒரு இன்டிஜர் பார்ட்டை ரிமூவ் பண்ணுறீங்க. இதுதான் இந்த ஃபங்க்ஷன். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 1.5 அப்படின்னு எக்ஸை கன்சிடர் பண்ணிங்கன்னா அதோட இன்டிஜர் பார்ட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ இன்டிஜர் பார்ட்டுன்றது 1 ரிமூவ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 0.5. அதாவது இன்டிஜர் பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வில் கெட் த ஃப்ராக்ஷனல் பார்ட் ஒன்லி. அப்போ இந்த ஃபங்க்ஷனை ரீடிஃபைன் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன். ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். இந்த ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் என்ன இன்புட் கொடுத்தாலும் அதோட ஃப்ராக்ஷனல் பார்ட்டை மட்டும்தான் அவுட்புட்டாக கொடுக்கும். அப்போ ஃப்ராக்ஷனல் பார்ட்டுன்றது நமக்கு என்ன ரேஞ்சில் இருக்குன்னா 0 to 1 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அப்போ என்ன கேட்குறாங்க? த ரேஞ்ச் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் இஸ். அப்போது ஆப்ஷன் டி இஸ் கரெக்டு. இந்த இடத்துல 1 வந்து இன்க்ளூட் ஆகாது. ஏன்னா ஆப்ஷன் ஏல வந்து 1 இன்க்ளூட் ஆகிருக்கு, இங்கே ஆப்ஷன் டியில் 1 இன்க்ளூட் ஆகலை. நமக்கு ஃப்ராக்ஷனல் பார்ட்டில் 1 வராது. ஏன்னா 1 வரும்போது அது நெக்ஸ்ட் இன்டிஜராக போயிடும். அதனால் ஃப்ராக்ஷனல் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து இன்க்ளூட் ஆகாது. ஸோ செமி க்ளோஸ்டு 0 to 1 தான். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட்.